தொழுகை இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. யார் தொழுகையை வேண்டுமென்று விட்டார்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் முஃப்தி ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, கிபாருல் உலமாக்களில் மிக முக்கியமாக அறிஞர்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட மிக முக்கியமான ஒரு அறிஞர் சாலிஹல் உசைமீன் ரஹிமஹுல்லா, இவர்களெல்லாம் இந்த ஹதீஸிற்கு கொடுக்க விளக்கங்களை நாம் படிக்கும்போது உண்மையிலேயே மிகவும் அச்சம் ஏற்படுகின்றது. இவர்கள் சொல்கின்றார்கள், யார் தொழுகையை வேண்டுமென்று விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். தொழுகையை விட்ட ஒருவருக்கு தொழக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. தொழுகை இல்லாத ஒரு பெண்ணுக்கு தொழக்கூடிய ஒரு ஆணை திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. தொழுகை இல்லாதவனுக்கு தொழக்கூடிய பெற்றோர்களுடைய சொத்திலிருந்து அவன் வாரிசாக ஆக முடியாது. தொழுகை இல்லாதவன் மரணித்து விட்டால் அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது என்கின்ற அளவுக்கு கடுமையான சட்டங்களை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் 5 நேர தொழுகையையும் நாம் என்ன செய்ய வேண்டும், முறையாக பேணி பாதுகாத்து தொழ வேண்டும். குறிப்பாக முன்பின் சுன்னத்துகளை பேணி பாதுகாத்து நாம் தொழ வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் சுன்னத், லுஹருக்கு முன்பாக 4 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகள், லுஹருக்கு பின்பாக 2 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகள். அசருக்கு முன்னும் பின்னும் இந்த ஹதீஸில் நாம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வரவில்லை. இருந்தாலும் அசருடைய முன்பாக சுன்னத்துகளான நஃபிலான தொழுகையில் தொழுவதில் குற்றமில்லை. மகரிப் தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகை, அதே போன்று இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை. இந்த தொழுகைகளை யார் ஒரு நாளில் 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹு தஆலா கட்டுகின்றான். ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் நாம் சொன்ன இந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணி நீங்கள் தொழுங்கள். நிச்சயமாக ஆதரவு வைப்போம். அல்லாஹு தஆலா நமக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவான்.